பின்னாடி பார்க்கிற போது நீங்கள் ஜெயிலுக்கு கூட்டு போனது கூட பலரை விசாரித்து பார்த்ததில், பல அதிகாரிகளோடு செய்த இன்டர்வியூல அவரை ஒரு ஆளுமையா உருவாக்குவதற்காகத்தான் அவர் ஜெயிலுக்கே கொண்டு போகப்பட்டார். ஜெயிலில் அவருக்கு எந்த குறையும் இருக்கலன்னு தான் போலீஸ் வட்டாரத்திலே சொல்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க, அன்னைக்கு உயரதிகாரிகளாக இருந்தவர்கள் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போதான் இந்த உலகம் நம்பும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை நம்பும் இல்லை. தியாகம் செய்தவருப்பா தியாகி அப்படின்னு நம்பும் இல்லை. அந்த நம்பிக்கை வருவதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. முற்றிலும் அதாவது அதிர்ச்சியா இருக்கு இந்த தகவல்லாம் கேட்கும் பொழுது. அப்படித்தான் இன்னைக்கு நீங்க 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழீழ விடுதலை போராட்டம் எந்த இடத்துல நிக்குது தமிழ்நாட்டில்? ஆனா பேசும்போது, மேடையில் பேசும்போது அவங்களுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க கொடுத்தீங்க எல்லாரையும் பகைய சிங் பாருங்க சார். விபி சிங் அவர்களை இந்த ஆண்டு எனக்கு மறந்துட்டேன். நாங்க ஒரு டெலகேஷனை சந்திச்சப்போ எனக்கு அப்போ புரியல அவர் சொன்னது. ஏன்னா நான் அப்போ இன்னும் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு புரியல. நானும் அந்த டெலகேஷன்ல இருந்தேன். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி கூட கூட்டு போற நேரம் நான் ஒரு ஃபைல் தூக்குற ஒரு ஆளாக தான் இருக்கிறேன். அவர் ஆங்கிலத்தில் இஃப் எனிதிங் ஹேஸ் டு ஹேப்பன் ரிகார்டிங் தி ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ தி ப்ரெஷர் ஷுட் கம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தால் மட்டும்தான் புதுடில்லி ஈழத்தமிழர் பிரச்சனையில் செயற்படும். அப்ப தமிழ்நாடு எப்படி அதை கொண்டு வர முடியும்? முதன்மை கட்சிகளும் முக்கிய சக்திகளும் ஒரு களத்தில் நின்றால் மட்டும்தான் புதுடில்லி அதை காது கொடுத்து கவனத்தில் எடுத்து கேட்கும். நீங்க முதன்மை சக்திகள் எல்லாரையும் நீங்க பகையாக்கிட்டீங்க. அவங்க தப்பு பண்ணலையான்னு கேட்டா தப்பு பண்ணாங்க. திமுக தப்பு பண்ணலையான்னு கேட்டா தப்பு பண்ணாங்க. அதிமுக தப்பு பண்ணலையா, ஜெயலலிதா தப்பு பண்ணல, தப்பு பண்ணாங்க. ஆனா அவங்க ஒரு மாநில அரசால என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் சும்மா இந்த மருந்து அனுப்புனா கூட அது ஒன்றிய அரசு முடிவு பண்ணாதான். அதெல்லாம் இனத்துக்கு அப்புறம் ஏன் இனத்துக்காக கிளைம் வைக்கிறீங்க நீங்க? அதுல எல்லாம் நீங்க திமுகவை அதிமுக டிஃபெண்ட் பண்ண வராதீங்க. நீங்க தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் சொல்லித்தானே அரசியலை வளர்த்தீங்க. ஆமாவா இல்லையா சார்? ஆனால் அந்த 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 முட்டு கொடுத்தலுக்கு வராதிங்க. அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும் இந்த கேள்விக்கெல்லாம் வராதிங்க. பண்ணது தப்பு. பெரிய 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 அமைப்புகள் அந்த ஒரு பணிவு இருக்கணும், துணிவும் இருக்கணும்.